நிச்சயமாக தீபிகா, சர்ச்சைகளின் நாயகனாகவே இருக்கும் ட்ரம்ப் எப்பொழுதும் போல மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் பேர் இந்த எஃப் குண்டு என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அவர் என்ன அப்படி பேசினார் என்பதை முதலில் பார்ப்போம். பார்த்துவிட்டு அதற்கான விளக்கங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். முதலில் அதிபர் ட்ரம்ப் பேசியதை பார்ப்போம். You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what the they're doing. Do you understand that? You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what the they're doing. Do you understand that? You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what the they're doing. தற்போது நேர்களை பார்த்தீர்கள் என்றால் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை மீறி செயல்படுகிறார்களே என்ற ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை போல இருக்கு என்று கூறி எஃப் என்ற ஒரு தவறான சொல்லை, ஆங்கிலத்தில் உள்ள தவறான சொல் என்று பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த தவறான சொல்லை ஒரு அதிபராக இருக்கக்கூடிய, ஒரு நாட்டின் அதிபராக, உலகின் வல்லரசில் ஒன்றான அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்படி பேசியிருப்பது புதிய சர்ச்சையை தோற்றியிருக்கிறது தான் கூற வேண்டும். அதிபர்கள் இப்படி பேசலாமா? இது போன்று இதற்கு முன்னால் பல அதிபர்கள் பேசியிருந்தாலும் இது போன்று பொது வெளியிலே ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு உலக தலைவராக இருக்கக்கூடியவர் இரு நாடுகளிடையே சமரசம் செய்வதற்காக நோபல் பரிசுக்கெல்லாம் அவர் பெயரை தற்போது பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கான நோபல் பரிசுக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் பொது வெளியில் பேசும்போது கோபப்பட்டு அவர்கள் என்ன செய்து தெரியவில்லை என்ற எஃப் குண்டு, இப்ப எஃப் குண்டு வெடிகுண்டுகள் காலமாக இருப்பதால் எஃப் குண்டு என்றே தற்போது அதை சர்ச்சையாக்கி கொண்டிருக்கிறார்கள். வைரலாக தற்போது சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று ட்ரம்ப் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவர் வழி தனி வழி என்பது போல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்றால் அது ட்ரம்ப் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவர் என்ன செய்ய போகிறார், எது செய்ய போகிறார் என்பது அவருக்கும் தெரியவில்லை. அவருடைய இப்படிதான் செய்வார் என்று கணிப்பதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. என்றால் நீங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேல் ஈரானுக்கு முதலியே என்ன சொன்னார், 2 வாரங்கள் நேரம் கொடுக்கிறேன் ஈரானுக்கு. அந்த ஈரான் அதற்குள்ளாக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும், போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கடுமையான விளைவுகள் சந்திக்க வேண்டும், நேரடியாக அமெரிக்கா களத்தில் என்பது குறித்து முடிவு செய்வோம் என்று சொன்னார். சொன்ன அடுத்த நாளே இரவோடு இரவாக அமெரிக்காவிலிருந்து B-12 பாம்பர்களை அனுப்பி வெடிகுண்டுகளை வீசி, டோமாக் ஏவுகணைகளை வீசி அந்த 3 அணு உலைகளை எல்லாம் நிர்மூலமாக்க, அதிலே 2 நிர்மூலமாக்கப்பட்ட பர்தோஸ், நதான் ஆகிய 2 இடங்களில் உள்ள அணு உலைகள், ஈரான் உள்ள அணு உலைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. பிறகு உடனடியாக போர் விமானங்கள் திரும்பிய பிறகு அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார், நாங்கள் 3 இடங்களை நிர்மூலமாக்கிவிட்டோம் அணு உலைகளை, இத்துடன் ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஈரான் நிறுத்தாமல் மீண்டும் வாலாட்டினால், எங்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என வாலாட்டினால் ஒட்ட நறுக்கிடுவோம், பதிலடி பயங்கரமாக இருக்கும், நாங்கள் கொடுப்பது மிகப்பெரிய அழிவை கொடுக்கும் என்ற வகையிலே பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அடுத்த நாளே ஈரான் மீண்டும் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்பட தளத்தின் மீது குண்டுகளை ஏவுகணை வீசி 6 ஏவுகணை வீசியது. அதன் பின் உடனடியாக அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என உலகமே பதற்றத்தில் இருந்தபோது திடீரென 2 நாடுகளுக்கு நான் போர் நிறுத்தத்தை பேசிவிட்டேன், போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன், 2 நாடுகளும் ஒப்புக்கொள்கிறார், போர் நிறுத்தம் என அறிவிக்கிறார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கும் புரியவில்லை. அவர் அதிரடியாக டக்கு டக்கென்று மாற்றுவார்கள் என்பார்களே, அந்த டக்கு டக்கென்று மாற்றுவதிலே பட்டு என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் என்றுதான் கூற வேண்டும். அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கும் தெரியவில்லை. என்றால் நெத்தன்யாகு ஆகட்டும், அதே போன்று கமேனி ஆகட்டும், இருவரும் அவர் தம் நிலையிலே உறுதியாக இருக்கும் போது ட்ரம்ப் இருவருக்கும் இடையே உள்ளே புகுந்து திடீரென ஒரு சமரசம் ஏற்படுத்துகிறார், போர் நிறுத்தம் என்கிறார், திடீர்னு குண்டு போடுகிறார், மீண்டும் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார் என்றால் பிறகு இருவருக்கும் என்ன செய்கிறார் என்று எஃப் குண்டை போடுகிறார். ஏன்னா என்ன செய்கிறார் என்பது தெரியாமல் வகையிலே அவர் அதிரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் நெத்தன்யாகும் கொமேனியும் மட்டுமல்ல, ஐரோப்பிய யூனியன் உள்ள நாட்டோ நாடுகளில் தற்போது நெதர்லாந்திலே ஹேக் பகுதி நகரத்திலே தற்போது அந்த நாட்டோ அமைப்புகளுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக உக்ரைனை நேட்டோவில் உறுப்பினராக சேர்ப்பது குறித்த முக்கிய முடிவினை எடுக்க இருக்கிறார்கள். ஆனால் அனைவருமே ட்ரம்பை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் என்ன செய்ய போய் என்றால், ட்ரம்ப் ஒரு நாள் ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுகிறார், அடுத்த நாள் ரஷ்யாவை எதிரியாக பேசுகிறார், 3ஆம் நாள் ரஷ்யாவுடன் சேர்ந்து இன்னொரு நாட்டை பற்றி விமர்சிக்கிறார், 4ஆம் நாள் ரஷ்யா மற்றொரு நாட்டையும் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறார். எனவே அவருடைய செயல்பாடுகள், அவர் வழி தனி வழி என்பார்கள், அது போன்று அவர் என்ன செய்கிறார் என்பது யாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உலக தலைவர்கள் குறிப்பாக
அமெரிக்காவுக்கு மிகவும் நேச நாடுகளா இருக்கக்கூடிய இந்த நேட்டோ நாடுகள் அனைத்துமே தற்போது ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை பற்றி அதிர்ச்சியாக இருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, அமெரிக்க நேச நாடுகள் மட்டுமல்ல, உலக மக்களே ட்ரம்பினுடைய செயல்பாட்டினால் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். சர்ச்சைகளின் நாயகனாக ட்ரம்ப் தற்போது எஃப் குண்டு போட்டதால் சமூக வலைதளங்களின் நம்பர் 1 நாயகனாக மாறிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். தீபிகா.